லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்த சாக்லேட் கேக் வந்து அழகா பேக் ஆகி வந்துருச்சு. மேல கொஞ்சம் கிரிஸ்ப் ஆயிடுச்சு. அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இத டெக்கரேட் பண்றதுக்காக நான் செஞ்ச சாக்லேட் கனாஷ் தாங்க இதுல ஹைலைட்டே. அது எப்படி செய்றதுன்னு சொல்றேன். ஒரு பேன்ல 1/4 கப் கோகோ பவுடர், 1/4 கப் சுகர், 2 ஸ்பூன் மைதா இல்லன்னா கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் அடுப்புல வச்சு ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் இப்படி கிண்டிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாரி சாக்லேட் வந்து ரெடி ஆயிரும். நிஜமா சொல்றேன். சாக்லேட் தாங்க இதுல ஹைலைட்டே. செம்மையா வந்திருந்தது. உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும்னா, கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க. கடையில விக்கிற அதே சாக்லேட் மாரி இருந்தது. கேக்க வந்து 2ஆ கட் பண்ணி, அதுக்கு நடுவுல கொஞ்சம் சாக்லேட் வச்சு, அதுக்கு மேல லேயர் வச்சு, அதுக்கு மேல சாக்லேட் வச்சு செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளும் ஒரு செஃப் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான். கண்டிப்பா சொல்றேங்க. இந்த கேக்க நீங்க ட்ரை பண்ணாட்டியும் பரவால்ல. அந்த சாக்லேட் கனாஷ மட்டும் மிஸ் பண்ணிறாதீங்க. ஏன்னா அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மிச்சம் இருந்த கனாஷ வந்து அந்த நான் கப் கேக் செஞ்சேன் இல்லையா? அதுல வச்சு அப்படியே ஒரு ஒரு பைட்டுக்கும் வச்சு வச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டுங்க. மிஸ் பண்ணிறாதீங்க. சாக்லேட்டு செஞ்சு பாருங்க.